Hi viewers, good evening to all. Let's see the classification of systems, linear versus non-linear, the problems, how to check the linearity. In this question, y of t equal to t into x of t. So first we have to use the equation f of, we have to assume two inputs, a1 x1 of t and a2 x2 of t. So transfer function of f of a1 x1 of t plus a2 x2 of t equal to a1 into y1 of t. For input signal x1, output is y1 of t, and for input signal x2, output is a2 y2 of t. So this is the general function, the general statement. Next we have to calculate y1 of t, y2 of t, our input, individual inputs for x1 of t and x2 of t. So that will be t into x1 of t, and for y2 of t will be t2 into s2 of t. சாரி டி இன்ட்டு எஸ் ஆஃப் டி. அதாவது என்ன பண்ணணும்னா அதே இதில் எக்ஸ்1 எக்ஸுக்கு பதிலாக x1 x2 அப்படிங்கிற ரெண்டு சிக்னல்ஸாக எடுத்துக்கிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ y3 ஆஃப் டி வில் பி ஈக்குவல் டு, அங்கே நமக்கு ஈக்குவேஷன் எஃப்ல வந்து என்ன இருந்துச்சு உங்களுக்கு, a y1 ஆஃப் டி ப்ளஸ் a2 y2 ஆஃப் டி இருந்துச்சு இல்லையா. ஸோ a1 அப்படி வச்சுட்டு y1 ஆஃப் டி நம்ம இங்கே கண்டுச்சோம், டி x1 ஆஃப் டி, a2 y2 ஆஃப் டிக்கு பதிலாக டி x2 ஆஃப் டி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சாச்சு. சிமிலர்லி அப்படியே டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக a1 x1 ஆஃப் டி a2 x2 ஆஃப் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா y3 டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்ட்டு அந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக a1 x1 ஆஃப் டி ப்ளஸ் a2 x2 ஆஃப் டி. அப்போ டியை உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு டேர்ம்லேயும் டி ஆட் ஆகும். So a1 t x1 of t plus a2 t x2 of plus a2 t x2 of t வரும். ஸோ இதுவும் y3 டேஷும் y3 of tயும் y3 டேஷ் ஆஃப் tயும் சேமாக இருந்ததுன்னா சேமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து லீனியர். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், y of t equal to 10 into x of t plus 12 இருக்குது. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ நமக்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன, f of a1 x1 of t plus a2 x2 of t ப்ராக்கெட்டுக்கு க்ளோஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு a1 இன்ட்டு y1 ஆஃப் டி ப்ளஸ் a2 இன்ட்டு y2 ஆஃப் டி. இப்போ y1 ஆஃப் டி y2 ஆஃப் டி கண்டுபிடிப்போம் ஈக்குவேஷன். y1 ஆஃப் டி ஈக்குவல் என்ன வரும், 10 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x1 ஆஃப் டி ப்ளஸ் 12 வரும். y2 ஆஃப் டிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு, y2 ஆஃப் டி வந்து y2 ஆஃப் டி 10 இன்ட்டு x2 ஆஃப் டி ப்ளஸ் 12. y3 ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு, a1 y1 ஆஃப் டி ப்ளஸ் a2 y2 ஆஃப் டி. அப்போ which is nothing but a1 into 10 x1 of t plus 12 plus இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு 10 a2 into 10 x1 x2 of t plus 12 வரும். அப்போ plus 12 plus 12 plus 24, ரெண்டு 12 இருக்குது ப்ளஸ் 24, மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை ஆகும். ஸோ a1 into 12 a1 plus 12 a2. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் வரும். y3 ஆஃப் டி ஈக்குவல் டு இதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கும், 10 a1 ஆஃப் டி a1 x1 ஆஃப் டி ப்ளஸ் 12 a1 ப்ளஸ் 10 x2 a2 ஆஃப் டி a2 x2 ஆஃப் டி 12 a2. இப்போ அடுத்து ஸ்டெப் 2, இது வந்து y3 ஆஃப் டி. ஸ்டெப் 2 வந்து என்னென்னா எக்ஸ் ஆஃப் டிங்கிற இடத்துல ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக a1 x1 ஆஃப் டி ப்ளஸ் a2 x2 ஆஃப் டி சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ y3 டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு, இங்கே நமக்கு என்ன இருக்குது, 10 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 12 இருக்கா. அப்போ அந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக a1 x1 ஆஃப் டி ப்ளஸ் a2 x2 ஆஃப் டி ப்ளஸ் 12 போட்டோம்னா இப்போ இந்த 12 வந்து இங்கே கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை ஆகும். ஸோ அது இந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு தடவை தான் 12 வரும். ஸோ இங்கே ரெண்டு தடவை 12 a1 12 a2 வந்துச்சு, இங்கே வரும் 12 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் லீனியர். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், e பவர் மைனஸ் எக்ஸ் ஆஃப் என் y ஆஃப் என். அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும், நெக்ஸ்ட்டு y1 ஆஃப் என் எழுதிக்கணும், y2 ஆஃப் என் எழுதிக்கணும். y2 ஆஃப் என்னும்போது என்னது, எக்ஸுக்கு பதிலாக x1 ஆஃப் என், எக்ஸுக்கு பதிலாக x2 ஆஃப் என் எழுதுனியா y2 ஆஃப் எழுதலாம். ஸோ y3 டேஷ் ஆஃப் என்னங்கிறது a1 இன்ட்டு y1 ஆஃப் டி ப்ளஸ் a2 இன்ட்டு y2 ஆஃப் டி. என்னன்னு வச்சுக்க, ஏன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் டொமைனில் இருக்குல்ல, அப்போ என்னன்னு வரும், y2 அங்கே டி போட்டுக்கூடாது, தப்பு. ஸோ a1 y1 ஆஃப் என் plus a2 y2 of n.
அப்போ y3 ஆஃப் n ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு a1 e பவர் a1 அங்கே இருக்குது ஈக்குவேஷனில். ஸோ a1 y1 ஆஃப் n வந்து e பவர் மைனஸ் x1 ஆஃப் n, அடுத்து a2 இன்ட்டு e பவர் மைனஸ் x2 ஆஃப் n. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 2ல் எக்ஸ் ஆஃப் n இஸ் ரீப்ளேஸ்டு பை, we have to replace x of n by a1 x1 of n plus a2 x2 of n. அப்போ y of t equal to நமக்கு e power minus x of n க்கு பதிலாக அதை அப்படியே பார்த்தீங்கன்னா e பவரில் 2 டேர்ம் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ திஸ் இஸ் நான் லீனியர். y of n equal to x of n squared. n squared பார்க்கும்போது என்ன வருது உங்களுக்கு f of அதே ஸ்டெப்ஸ் படி y1 of n equal to x1 of n squared, y2 of n equal to x2 of n squared, y3 of n equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப் படி y3 of n equal to a1 x1 of n squared, n-க்கு தான் ஸ்கொயர் வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் n-ங்கிறதுக்கு வேறு மாதிரி வரும். எக்ஸ் ஆஃப் n இப்போ x1 of n squared தான் வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதே ஈக்குவேஷனில் we have to, இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், we have to replace x of n-க்கு பதிலாக a1 x1 of n plus a2 x2 of n ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி n-க்கு பதிலாக n ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதே தான் டேர்ம் வரும். ஸோ y3 dash of n a1 x1 of n squared and a2 x1 of n squared. ஸோ அப்போ அது ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் திஸ் ஈக்குவேஷன் இஸ் லீனியர், த சிஸ்டம் இஸ் லீனியர். இப்போ இது பாருங்கள், y of n equal to x squared of n. இதில் வந்து பார்த்தோம்னா a1 x1 of n அதே ஸ்டெப்ஸ் தான். f of a1 x1 of n plus a2 x2 of n equal to a1 y1 of n plus a2 y2 of n. y1 of n y2 of n எழுதிக்கும். இப்போ x1 squared of n x2 squared of n y3 of n இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கணும். y3 of n வந்துருச்சு. இப்போ y3 dash of n எப்படி பண்ணணும்னா x of n நார்மல் ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் x of n-க்கு பதிலாக இந்த ரெண்டு சம்ம a1 x1 of n plus a2 x2 of n எழுதணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே என்ன வந்து நமக்கு x squared of n தான் நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இங்கே இந்த x of n-க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வேறு. ஸோ the system is non-linear. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் லீனியர், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே நான் லீனியருக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட், இதுக்கும் ரெண்டு ஸ்டெப். அதுக்கு எப்படி அதே மாதிரி y3 of n அண்ட் y3 dash of n பார்த்தோமோ இங்கேயே ரெண்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒன்று அவுட்புட்டை மட்டும் டிலே பண்ணும். அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிலேட் பை டிலேட் பை த இன்புட் t-1, அதை டிலே பண்ணும். செகண்ட் ஸ்டெப் வந்து டிலேட் அவுட்புட் இஸ் அப்டைன் பை சப்ஸ்டியூட்டிங். ஸோ t equal to t-1. ஃபஸ்ட்டு அவுட்புட்டை மட்டும், இப்போ t இன்ட்டு x of t இருக்குது. இங்கே அவுட்புட் ஆஃப் த சிஸ்டத்தை டிலே பண்ணும்போது அவுட்புட்டில் அந்த எக்ஸ் ஆஃப் இதில் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ y of t, t1 equal to t into x of t minus t1 வரும். அங்கே மட்டும் டிலே வரும். அதாவது எக்ஸுக்குள்ளே எக்ஸோட வரக்கூடிய டயத்தை மட்டும் டிலே பண்ணி வைக்கிறோம். அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிலேட் பை அப்படிங்கும்போது அந்த எக்ஸ் ஆஃப் டீயில் உள்ள டீயை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம், t minus t1. அடுத்து டிலேட் அவுட்புட்னா எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் t minus t1 அப்ளை பண்ணும். அப்படிங்கும்போது y of t-ங்கிறது y of t minus t1 வரும், t-ங்கிறது t minus t1 வரும், இன்ட்டு x of t minus t1 மைனஸ் t1. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து என்னது, இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஈக்குவேஷன் 1ம் 2ம் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் இன்வேரியன்ட், சாரி இட் இஸ் வேரியன்ட். டைம் மட்டும் மாறிடுது. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், y of t equal to d by dt of x of t. ஸோ இது வந்து லீனியாரிட்டி செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது y1 of t equal to d by dt of x1 of t, y2 of t equal to அடுத்து y3 dash of t இருக்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக we have to replace a1 x1 of t plus a2 x2 of t. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், a1 கான்ஸ்டன்ட் அது வெளில வந்துடும், d by dt of x1 of t plus d by dt of x2 of t. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் சேம். ஸோ the system is linear. அடுத்து y of t equal to sin x of t. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து லீனியர் டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னது, அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு ஸ்டெப் 1 வந்து என்னது, அவுட்புட்டை மட்டும் டிலே பண்ணும். அதாவது எக்ஸோட ப்ராக்கெட்டுக்குள்ள டைம் பீரியடை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணணும். அடுத்து ஈக்குவேஷனில் எங்கெங்கெல்லாம் t இருக்கோ எல்லாத்தையுமே t minus t1 ரிப்ளேஸ் பண்ணும். ரெண்டும் சேமாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து சேமாக வந்ததுன்னா டைம் இன்வேரியன்ட், வேரி ஆனிச்சுன்னா டைம் வேரியன்ட். அடுத்த சம் பாருங்கள், y of t equal to
எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு காஸ் 200 பை டின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்புட்டில் உள்ள பேராமீட்டரில் டி மைனஸ் டி ஒன் மட்டும் அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். ஸோ அதான் ஸ்டெப்பு டி மைனஸ் டி ஒன். அப்போ ஒய் ஆஃப் டி கமா டி ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி ஒன் காஸ் 200 பை டின்னு வருது. அடுத்து ஸ்டெப் 2ல் டி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மாற்றும்போது அது வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, சேமாக வரல, ஈக்குவேஷன் சேமாக வரல. ஸோ டைம் வேரியண்ட்டு. அடுத்து ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என், அதே தான். இது அது வந்து டீங்கிறதுனால டி மைனஸ் டி ஒன்று வந்தது. இங்கே என் மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஒய் ஆஃப் என் கம்மா கே ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. அதாவது எக்ஸ் ஆஃப் எண்ணுக்குள்ளே இருக்க எண்ணுக்கு வந்து என் மைனஸ் கேன்னு மாற்றணும். அடுத்து என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் எண் இருக்கோ அங்கெல்லாம் என் மைனஸ் கேன்னு மாற்றணும். அப்போ ஈக்குவேஷன் சேமாக வரல. ஸோ இட் இஸ் டைம் வேரியண்ட். அதான் இந்த ஈக்குவேஷனில் டிஓ என்ஓ கன்யூஸ் டைமாக இருந்தால் டிஓ, இந்த டிஸ்க்ரீட் டைமாக இருந்தால் என்ஓ டேரெக்டாக ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ரிவர்ஸ் கேஸாக தான் இருக்கும். டைம் இன்வேரியண்ட்டு நான் லீனியர் அது தான் வரும். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். ஸோ இங்கே அதே தான் டிலே பண்ணுறது, என் மைனஸ் கே, எண்ணுக்கு எக்ஸ் ஆஃப் எண்ணுக்குள்ளே எண்ணுக்கு வேறு என் மைனஸ் கே போடும்போது மைனஸ் கேன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் மைனஸ் கேன்னு போடும்போது என்ன வந்திருக்கு உங்களுக்கு மைனஸ் என் ப்ளஸ் கே. ஸோ இது ரெண்டும் சேமாக வரல. ஸோ டைம் வேரியன்ட் சிஸ்டம். அடுத்து காசல் நான் காசல் பார்த்தோம்னா ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 2t. ஸோ அதில் ஃபியூச்சர் வேல்யூஸ் இருக்குது. இதில் எப்படி போடணும்னா நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸுக்கு பார்க்கணும். பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு பார்த்துட்டு அதில் வந்து அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபியூச்சர் டைம் பீரியட். ஒய் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 4னா ஃபியூச்சர் டைம் பீரியட்ஸாக இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் காசுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. அப்போ டி ஈக்குவல் டு 0ல் ஒய் ஆஃப் 0 நமக்கு கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் மைனஸ் 0 அப்போ நெகட்டிவ் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இன்புட் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இன்புட்ஸ் இருக்கலாம், ப்ரீவியஸ் இன்புட்ஸ் இருக்கலாம், இதுவும் ப்ரீவியஸ் இன்புட்ஸ், இதுவும் ப்ரீவியஸ் இன்புட்ஸ். டி ஈக்குவல் டு -1 பார்க்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 அது ஃபியூச்சர் இன்புட். ஸோ ஃபியூச்சர் இன்புட்ஸை டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு சிஸ்டம் வந்து நான் காசல். ஓகே, ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் பார்க்கும்போது we have to calculate the time period, we have to calculate the outputs and inputs. அது எல்லாமே ஃபைனைட் வேல்யூஸாக இருந்ததுன்னா we call that to be system to be stable. இப்போ y of t equal to 10 into x of t plus 5 இருக்குது. t equal to 0 போடுங்க, t equal to 1 போடுங்க, ரெண்டு வேல்யூஸ் பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்குது. ஸோ பவுண்டட். அடுத்து y of t equal to t into x of t. இப்போ t equal to 0 போடும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து என்ன வருது, 0 வருது. ஸோ t equal to infinity போடும்போது infinity வருது. ஸோ x of t வந்து x of t பவுண்டடாக இருந்தாலும் y of t வேல்யூ இல்லை. ஸோ அன்ஸ்டேபிள் சிஸ்டம். e பவர் x of t, இப்போ t equal to 0ங்கும் போது என்னது, e பவர் x of 0, x of 0 e பவர் 0 is 1. ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக்ங்கிறது பாஸ்ட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா மெமரி ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ மெமரி ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் இருந்ததுன்னா we call that to be ஸ்டாட்டிக். பல பாஸ்ட் வேல்யூஸு அதெல்லாம் இருந்ததுன்னா மெமரி தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து டைனமிக் சிஸ்டம். இப்போ அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்ட் இன்புட். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 3ங்கிறது பாஸ்ட் இன்புட். ஸோ த சிஸ்டம் இஸ் டைனமிக். y of n equal to n into x of n, இது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அவுட்புட் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. கேல்குலேட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வருது. ஸோ அதனால் சிஸ்டம் ஸ்டேபிள் சொல்லியிருக்காங்க. y of t equal to d by dt of x of t. அதே மாதிரி y of t equal to இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, cos 100 pi t கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது ஆல்ரெடி லீனியருக்கு அங்கே இருக்குது, டிவைடிடிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அதே தான் ரெண்டு ஸ்டெப்பில் y3 of t, y3 dash of t ரெண்டையும் பார்த்துட்டு அது ரெண்டும் ஈக்குவேஷன் சேமாக இருந்ததுன்னா லீனியாரிட்டி. அடுத்து காசலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குது, அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ் மட்டும் தான். ஸோ காசல் சிஸ்டம். அடுத்து இன்வேரியன்ட்க்கு செக் பண்ணும்போது
என்ன பண்ணும், அவுட்புட்டை மட்டும் டிலே பண்ணணும். அப்போ எக்ஸ் டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி ஒன்று வரும். அடுத்த இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒய் ஆஃப் டி மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப், அங்கேயும் வந்து நமக்கு டைம் மல்டிப்ளிகேஷன்லேயும் எதுலையோ இல்லை. ஸோ சேம் ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ டைம் இன்வேரியன்ட்டு தான். அடுத்து அவுட்புட்ஸ் பார்க்கணும். வேறு சிச்சுவேஷன் பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கெலாம் பார்க்கணும். பார்த்துட்டு பவுண்டட் இன்புட்டாக இருந்ததுன்னா வி கால் தட் பி சிஸ்டம், தட் சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதே ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி காஸ் 100/t, அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீனியாரிட்டி செக் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் வந்து லீனியராக இருக்குது. அண்டு அதே மாதிரி அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான். இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசன்ட் இன்புட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாஸ்ட் வேல்யூஸ் எதுவும், இது ஃபியூச்சர் வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ ஒய் ஆஃப் டூனா எக்ஸ் ஆஃப் டூவை பொறுத்து இருக்குது, ஒய் ஆஃப் ஒன்னா எக்ஸ் ஆஃப் ஒன்னை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த டைம் மென்ஷனில் அந்த ப்ரெசன்ட் இன்புட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் காசல். அடுத்து டைம் வேரியண்ட்டுக்கு அதே மாதிரி தான். நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அவுட்புட்டை மட்டும் டிலே பண்ணணும். அடுத்து டீக்கு பதிலாக T-1 போடணும். அப்படி இப்போ ரெண்டுக்கும் சேமாக இருந்துச்சுன்னா டைம் வேரியன்ட் சொல்லிடலாம். அதே மாதிரி அவுட்புட்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பவுண்டட் இன்புட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ பவுண்டட் இன்புட் ப்ரொடியூசஸ் அவுட்புட்டும் பவுண்டட், அதே இன்புட்டுக்கு என்ன டைம் பீரியட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் பீரியட் அவுட்புட்டையும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். சேமாக இருந்ததுன்னா வி கால் தட் டு பி ஸ்டேபிள் சிஸ்டம். அடுத்து ப்ரெசன்ட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக்கு. பாஸ்ட் வேல்யூஸை ஸ்டோர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வி கால் தட் டு பி டைனமிக்.